வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது ஒரு மினி விலாக் தான். ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 2 o'clock ஆகுது ஆஃப்டர்நூன். ஸோ இப்போத்துலேருந்து தான் நான் வீடியோ எடுக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா மார்னிங்லேருந்து சேம் ரொட்டீன் தான், உங்களுக்கு அழுத்து போயிடும். இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை செய்யறதுனால நான் இதை கவர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய டே காலையில் 6 o'clock அப்படி ஸ்டார்ட் ஆச்சு. 6க்கு எழுந்திரிச்சு அந்த மிக்சியில் போட வேண்டியதெல்லாம் போட்டு சட்னி அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு சேம் ரெடி ஆகிட்டு கடைக்கும் போயாச்சு. 7 o'clock அப்படி 7-8 o'clock போயிருப்பேன்னு நினைக்கிறேன். போயிட்டு திருப்பியும் இங்கே வீட்டில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு நான் டான்ஸ் கிளாஸ் 11 o'clock போயிட்டேன். 11:30க்கு போனேன். போயிட்டு இப்போ தான் கரெக்டாக வந்தேன். ஒரு 1:40 இருக்கும். அப்போ வந்துட்டு ஒரு 15 minutes ஸோ இன்ஸ்டாவில் ரிப்ளை பண்ணுறது, அப்புறம் எதாவது கமெண்ட்ஸ் வந்திருக்கான்னு பார்த்து அதெல்லாம் பண்ணிகிட்ருந்தேன். பண்ணி முடிச்சுட்டு சரி ஓகே இப்போ இன்றைக்கி அப்பா வெளியே போயிட்டாங்க, அண்ணா வெளியே போயிட்டான். இப்போ நான் அம்மா மட்டும்தான். ஆக்சுவலி நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஒரு 18 daysக்கு நான்வெஜ் மட்டும் சாப்பிடாம வெஜ் மட்டுமே சாப்பிட்டு நம்ம முருகனுக்கு விளக்கேற்றலாம் டெய்லி 18 days மட்டும். ஸோ அது நேற்று ஸ்டார்ட் ஆச்சு. நேற்று தான் ஃபஸ்ட்டு டே. கஞ்சி வச்சுட்டு ஏதாவது ஊறுகாய் மாதிரி அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அம்மாவும் வேலைக்கு போயிருக்காங்க, இன்னும் வரல. ஸோ நம்ம அதுக்குள்ளே கஞ்சி செஞ்சிடலாம். அதுக்கு அரிசி ஊற வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு நமக்கு என்னென்ன வேலை இருக்குன்றதை சைட் பை சைட் முடிச்சிடலாம். இன்னும் நிறைய வேலை இருக்குது. நாளைக்கு வேறு காலையில் எனக்கு எக்ஸாம் 9 o'clock. ஸோ அது வேறு இருக்குது, அதை வேறு பார்க்கணும். தமிழ் தான் இருந்தாலுமே படிக்கணும்ல. ஸோ டக்குன்னு என்னென்ன வேலை பண்ணுறோன்றதை பார்க்கலாம். இப்போது பாட்டி வீட்டுக்கு போயிட போகிறோம். பாட்டி வீட்டில் என்ன வேலை இருக்குன்னா, காலையில் பாத்திரம் எடுத்துகிட்டு வந்தோம்ல நாங்கள் கடை அந்த பாத்திரம்லாம் நான் அப்படியே வைக்க சொல்லிட்டேன் பாட்டியை. நீங்கள் இன்றைக்கி துலக்க வேண்டாம், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அவங்க காலையிலேயே கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு அவங்க செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது. சரி ஓகே நம்ம இன்றைக்கி ஒரு நாள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி நான் தான் பாத்திரம்லாம் துலக்க போகிறேன். ஸோ அந்த கிளிப்பு நான் துலக்கிறதுலாம் கிளிப்பு எடுக்க முடியாது. நான் துலக்கி முடிச்சுட்டு உங்களுக்கு கிளிப்பு ஆட் பண்ணுறேன். இவ்வளோதான் இப்போ நான் தேய்ச்ச சாமான் எல்லாமே. இது பார்க்க எத்தனூண்டு தான் தெரியுது, ஆனால் இதுக்குள்ளெல்லாம் இருக்குது. அப்பா இப்போ நான் 2 o'clock ஆரம்பிச்சேன்னா கரெக்டாக 3 o'clock. ஆல்மோஸ்ட் 1 hour ஆயிருக்கு எனக்கு இந்த மொத்த பாத்திரமே துவைக்க முடிக்க. இன்னும் எனக்கு வேலை இருக்குது. இதுக்கு யூஸ் பண்ண துணியெல்லாம் கிழிச்சு கறி துணியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வச்சுருக்காங்க. இட்லி துணி எல்லாமே ஊற வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையுமே நான் மறுபடியும் துவைச்சி முடிச்சுட்டு திருப்பி வீடை துடைச்சிட்டு வேறு என்ன வேலை, என்னோடய ட்ரெஸ்லாம் இருக்குது, அதை வேறு ஊற வச்சு துவைக்கணும். அதுவும் நம்ம பண்ணிடணும். டக்குன்னு முடிக்கணும். நம்ம 5 மணிக்குள்ளே இங்கே வேலை முடிச்சாதான் 5 o'clock நம்ம வீட்டில் வேலையை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ டக்குன்னு பண்ணலாம். எனக்கும் இந்த கேர்ள்ஸ் திங்ஸ்க்கும் செட்டே ஆகாது போல இருக்குது. நான் ஆசையாக ஸ்கின் கேர் பண்ணி சரி ஓகே பிம்பிள்ஸ்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக வைப்பேன். ஆனால் அடுத்த நாளே நம்ம வெயிலில் நல்லா மாடு மாதிரி சுற்றுற மாதிரி நமக்கு எதனா ஒரு வேலை வந்துடும். சொல்ல முடியாது, நம்ம கடையாண்டு இருக்கிறப்ப கூட நமக்கு நிறைய வேலை வந்துடும். ஸோ கடையாண்டியும் கொஞ்சம் வெயில் வந்துடும், அதனாலே கூட டேன் ஆகலாம். அதுக்கப்புறம் சரி அதுவும் பரவாயில்ல கண்ட்ரோல்டாக இருக்கும் அப்படின்னா திருப்பியும் ஒழுங்காக சாப்பிடாம எதனா ஒரு ப்ரெஷர் வீட்டில் ப்ராப்ளம்ஸ் அது ஒரு மாதிரி போயிடும். இல்லைனாலும் நம்ம ஆசையாக செல்ஃப் கேர் பண்ணலாம் அப்படின்ற பேரில் நான் என்ன பண்ணுவேன்னா, நெயில்ஸ் வளர்க்குறது, இந்த மாதிரி மருதாணி வச்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் நான் சில விஷயம் பண்ணுவேன். ஆனால் நெயில்ஸ் என்ன தான் வளர்த்தாலும் பார்த்தீங்களா விட்டுட்டு போயிடுச்சு. நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். அங்கே இன்னும் துணி மட்டும்தான் துவைக்க வேண்டியதாக இருக்குது. அதை ஊற வச்சுட்டு வந்திருக்கேன். சரி அப்புறம் போய் துவைக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே பசி வேறு எடுத்துக்கிச்சு. ஸோ கஞ்சி வச்சுட்டு இப்போ தான் நான் கிச்சன் போய் இப்போ க்ளீன் பண்ணுவேன். கிச்சன் கொஞ்சம் மோசமாக இருக்குது. கிச்சன் மட்டும் க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் தான் நமக்கு வேலையே ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அவ்வளோதான். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா படிக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நடுவில் கொஞ்சம் வேலை, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காலாம் இருக்காது. ஸோ இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். இந்த vlog பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர். டாடா.